வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 26 ஏகாதசி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தங்கஞ்சி தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அது லைட்டாக வாசனை வர அளவுக்கு நெய்யில் வறுத்துண்டு வேக வச்சு எடுத்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்தெடுத்து பாருங்க, ப்ரெஷரும் அடங்கிடுத்து. நான் வந்து சிம்ல வச்சு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன கப்பில் எடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன கப்லேயே வந்து வெல்லம் வந்து கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெள்ளை கரைசலையும் சேர்த்துடலாம். இப்போ வெள்ளைக்கரைசல் சேர்த்து ஒரே ஒரு கொதி வரட்டும். நம்ம வந்து ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஏகாதசி அப்படின்னால மோஸ்ட்லி யாருமே சாப்பிட மாட்டோம். ஃபுல் டே வந்து பட்னியாக இருந்து நாளைக்கு தானே நம்ம சாப்பிடுவோம். முடியாதவங்க வந்து பைத்தம் கஞ்சி சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சப்பாத்தியை வந்து உப்பு இல்லாமல் சப்பாத்தி பண்ணி கூட சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். நான் வந்து அதனால பைத்தம் கஞ்சியில் இன்றைக்கி எதுவுமே சேர்க்க போகல. ஜஸ்ட் ஒரு ஏலக்காய் பொடி தான். அப்புறம் பால் வந்து காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் 1 கப் சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். மாதிரி வெல்லம்லாம் அளவு கிடையாது, நம்மளுடைய கண் மதிப்புக்கு நம்ம போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோமோ. இப்போ நான் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு அதெல்லாம் வறுத்து போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து பாசிப்பருப்பு கஞ்சி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அது எல்லாமே ஆப்ஷனல் தான். இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் ஆறுன பால் வச்சுருக்கேன், அதை சேர்க்க போகிறோம். அப்படியே விட்டுண்டே கலந்துருவோம். 1 கப் பால் விட்டுருக்கேன், போதும். அவ்வளோதான். நம்மளுடைய பைத்தங்கஞ்சி வந்து ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து மார்கழி 27 கூடாரவள்ளி. ஸோ நாளைக்கு வந்து அக்கார் அடிசலோட உங்களை சந்திக்கிறேன்.